என்ஐஏ சட்டங்களை சிறுபான்மையினர் தொடர்ந்து குறிவச்சிட்டு வராங்கன்னு சொல்லப்பட்ட சட்டத்தை திமுக ஆதரிச்சே அப்படிங்கிற இல்ல என்ஐஏவோடும் நீட்டோடையும் ஒப்பிடவே முடியாது. என்ஐஏன்றது ஒரு தேச பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னவா இருக்குங்கிறதான கேள்வி. இல்ல என்ஐஏவையும் நீங்க இத்தனை விஷயங்கள் அதிமுக பலவீனமா இருக்குது. ஆனா என்ஐஏல நம்ம வாக்களித்தது பாதுகாப்பின் அடிப்படையில் போடப்பட்ட ஒரு அறிவுரை. ராசான்னு அந்த பேட்டியில பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார். அது ஃபருக் அப்துல்லாவோட பேசணும். அந்த அடிப்படையில் போடப்பட்டது. ஆனா சிஏஏக்கு ஏன் ஆதரவு தெரிவிச்சிங்க? நீங்க மாத்திட்டீங்களா நிலைப்பாடு? போய் சட்டத்தை மாற்ற முடியுமா? சட்டத்தை மாற்ற முடியுமா? நாங்க கூட்டணியில கிடையாது. கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணோமா? சீட்டு வேணுன்றதுக்காகவும் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காகவும் திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காகவும் நம்ம எதுலையாவது காம்ப்ரமைஸ் பண்ணோமான்ற கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. தவிர நீங்க என்ஐஏ எதுக்கு எடுத்தாலும் என்ஐஏக்கு ஆதரவு தந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டே வரீங்களே, அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வியை அதிமுகவை நோக்கி வைக்கணும்.